والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அமைதியை நோக்கி அப்படிங்கிற இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்கும் நல்லொரு செய்தியை எடுத்துச் சொல்வதற்கும் வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் உரித்தாக. அன்பு சொந்தங்களே, நான் முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அதாவது ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். இஸ்லாமிய பாடல்கள் அப்படின்னு இஸ்லாத்துல இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய கேள்விகள் கமெண்ட்லாம் நிறைய கீழே வந்துச்சு. எல்லாத்துக்கும் நம்மளால பதில் சொல்ல முடியாட்டாலும் சில விஷயங்களுக்கு நாம சொல்லித்தான் ஆகணும். அதாவது நான் பொதுவா சொன்னேன், இஸ்லாமிய பாடல்கள் அப்படின்னா நிறைய கொள்கையை கொண்ட மக்கள் இந்த தேசத்துல என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. அதுல ஒரு சிலருடைய கொள்கையில பாக்குறோம், ஒரு சில பாடல்கள் மூலமாகவே இறைவனை நாம என்ன செய்யலாம், மகிழ்ச்சி அடைய செய்யலாம், இறைவனுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளலாம், இறை மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட பக்தி பாடல்கள் என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த கான்செப்ட்ல இஸ்லாத்துல பாடல்கள் கிடையாது. இறைவன் நான் ஒரு பாட்டு படிக்கிறது மூலம் இறைவன் மகிழ்ச்சி அடைஞ்சிருவான், இறைவன் சந்தோஷப்பட்டுருவான் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. அல்லாஹ் ஆலம் மார்க்கத்துல அப்படி ஒரு வழிகாட்டுதல் இல்லை. இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தளவுல இறைவனது அந்த வேதத்தை கொண்டும் தூதருடைய வழிமுறையை கொண்டும் வாழ்வதற்கான வாழ்வு தான் இந்த உலகத்துடைய வாழ்வு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு அதாவது ஒரு அரசு துறையில ஒரு வேலை அப்படின்னு சொல்லும் போது ஒரு தேர்வு என்ன செய்வாங்க, வைப்பாங்க. பிசிக்கலா இருக்கட்டும், இல்ல ரைட்டிங்கா இருக்கட்டும், இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு ஒரு தேர்வு வச்சு செலக்ட் பண்ற அந்த நேரத்துல அவன் ஒரு ரூல் வச்சிருப்பான். அந்த ரூல் பிரகாரம் நடந்துக்கிற நேரத்துல, அதுவும் தேர்வுல நல்ல ஒரு முறையில தேர்வை எழுதக்கூடியவனை வச்சுதான் செலக்ட் பண்ணுவான். அப்ப அவன் ரூலுக்கு தான் அங்க கட்டுப்படணும். எல்லாரும் ஓடின மாதிரி தானே நானும் ஓடினேன், என்னையா செலக்ட் பண்ணலன்னு என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. எல்லாரும் எழுதின மாதிரி நானும் எழுதினேன், என்னையா செலக்ட் பண்ணலன்னு கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னா, அவன் ஒரு ரூல் வச்சிருப்பான், இப்படி எழுதி இருக்கணும், இந்த டைம்ல ஓடி இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் வச்சிருப்பான். அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தளவுல இந்த உலக வாழ்க்கை என்பது தேர்வு கூடம். இதுல எல்லாம் செலக்ட் பண்றதுக்காக விட்டுருக்கான். ஆனா இதுல என்னன்னு சொல்லிட்டான், தடுக்கப்பட்டது எது, ஹராம் எது, ஹலால் எது. அதாவது உங்களுக்கு தடுக்கப்பட்டது, நீங்க செய்யவே கூடாதுங்கிறது எது, செஞ்சா மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம் எது, தடுக்கப்பட்டது நீங்க செஞ்சிட்டீங்களா மன்னிப்பு கேட்கணும், இறைவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதே நேரத்துல உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது எது, சொர்க்கத்துக்கு எது உங்களை கொண்டு போகும், நரகத்துக்கு எது கொண்டு போகும், சொர்க்கத்தை எது தரும், நரகத்திலிருந்து எது பாதுகாக்கும், இறைவனுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெறுவது எந்த செயல்பாட்டு மூலமா பெற முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அழகான முறையில திட்டம் போட்டு என்ன செஞ்சுட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்துட்டாங்க. அதற்காக தான் வாழ்க்கை. அப்ப அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நம்ம என்ன செய்யணும், வாழணும். இப்ப இந்த இடத்துல இஸ்லாமத்துடைய வழிமுறை அடிப்படையில் என்னன்னு சொன்னா பக்தி பாடல்கள். இதுல இறைவன் பரவசம் அடைஞ்சிருவான், இறைவன் மகிழ்ச்சி அடைஞ்சிருவான், இறைவனை மனம் குளிர வச்சிடலாம் அப்படிங்கிற இஸ்லாத்துல இல்லைங்க. அதுதான் நாம இஸ்லாமிய பாடல்கள் பக்தி பாடல்கள் இஸ்லாத்துல இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இசை என்பது தடுக்கப்பட்டது. இதற்கு நேரடியா என்ன செய்தி இருக்கு அப்படின்னு நிறைய மக்கள் கேட்டாங்க. நிறைய விஷயத்த அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா நேரடியாவே தடுப்பான், ஒரு சில விஷயத்த இன்டைரக்டா அல்லாஹ் சொல்லுவான். ஒரு விஷயத்த தடுப்பான், அதன் மூலமாக நம்ம அப்படியே பண்ணோம்னு சொன்னா அந்த செயின் லிங்க் மாதிரி நிறைய விஷயத்த அதுல இருந்து அதை கொண்டு நம்ம தடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, முஸ்லீம்ல 4078வது ஹதீஸ், போதை தரக்கூடிய அனைத்துமே மது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு, ஹராமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போதை தரதுன்னா என்ன, இசை என்பது மிகப்பெரிய ஒரு போதை. எவ்வளவுதான் ஆக்கப்பூர்வமான வார்த்தைகள் பாடப்பட்டாலும் இந்த இசை என்ன செஞ்சிடும், அதை கான்சென்ட்ரேட், அதை கவனிக்க வைக்காது. அதை கவனிக்க வச்சு ஒரு எழுச்சியை கண்டிப்பா உருவாக்காது. அப்படி ஒரு எழுச்சியை உருவாக்குமானால் அது ஆரோக்கியமற்ற எழுச்சியாகத்தான் இருக்கும். அது ஒரு பொழுதுபோக்கு தான். இசை என்பது அவ்வளவு பெரிய போது அசிங்கமான வார்த்தைகளை கூட சிந்தித்து உணர்ந்து சி இது அசிங்கமாச்சே அப்படின்னு சொல்லி அதுல இருந்து தூரமாக மாட்டான் மனுஷன், அதையும் ரசிச்சுக்கிட்டு இருப்பான். அவ்வளவு எத்தனையோ பாடல்களை பார்க்கிறோம், பெரும்பான்மையான பாடல்கள் அசிங்கமான வார்த்தைகளை கொண்ட பாடல்கள் எல்லாம் என்ன பண்றான், ரசிக்கிறான்.
டேடி மம்மி வீட்டுல இல்ல, தடை போட யாரும் இல்லை, விளையாட போவோம் புள்ளங்கிறான். எங்க வீட்டுல யாரும் இல்ல, வரியா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி எந்த பிள்ளைகிட்ட போய் கேட்க முடியும்? எவ்வளவு அசிங்கமான வார்த்தை இது. குடும்பத்தோட உட்கார்ந்து ரசிக்கிறான்னா அந்த இசை என்பது அந்த அசிங்கத்தை என்ன செய்யுது? மறக்கடிக்குது, மனித தன்மை இழக்க வைக்குது. நிறைய இந்த பப் அது இதுலாம் இப்ப மாடர்ன் உலகத்துல இது வந்து மாடர்ன் கலாச்சாரம் சொல்லி அனாச்சாரம், அசிங்கம், ஒழுக்கக்கேடு நடந்துகிட்டு இருக்குல்ல. இது மாதிரி நிகழ்வுல கூட மியூசிக்கை வச்சுதான் என்ன செய்யறான்? இது பண்றான். சாராயத்தை குடிச்சிடுறான், மியூசிக்கை போட்டு விடுறான். இவன் தன்னிலை அறியாம என்ன செஞ்சிடறான்? தன்னையே பெண்கள் இழக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போகுது. தெரியாம அன்னைக்கு அந்த இடத்துல போற ஒரு பெண் தெரியாம ஒரு நாள் போயிட்டா கூட அவ பெருங்கொண்ட ஆபத்துக்கு ஆளாகிற ஒரு சூழல்லாம் ஏற்படுது. அதுல பெருங்கொண்ட அசிங்கங்களை என்ன செய்யறான்? மனிதன் வெளிப்படுத்துறான். அது என்ன? அவனை மதிய மயக்குது. அப்ப மதி மயக்கிற எல்லாமே மது. மது ஹராமாக்கப்பட்டிருக்கு. அதுதான் இஸ்லாம் சொல்லுது. இது இசை வந்து ஹராம். எத்தனையோ உலமாக்கள், பெருங்கொண்ட அறிஞர்கள், மார்க்கத்தை நிறைய படிச்சவங்க இஸ்லாமிய அறிஞர்கள் அதை ஹராம்னே என்ன செய்யறாங்க? ஃபத்வா கொடுக்குறாங்க, தடுக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஹராம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அது மோசம். இசை கலந்துட்டாலே மோசம். இப்போ ஒரு கேள்வி நம்ம மக்களுக்கு மத்தியில, ஒரு அன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தா ஒரு அறிஞர்கிட்ட கேட்கிறாங்க, சினிமா பாடல் இருக்குல்ல, இதை பாடலாமா? மனைவியை பார்த்து கணவனும், கணவனை பார்த்து மனைவியும் பாடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி பாட முடியும்? சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்குங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதுல என்னதான் எந்த ஜாதிய கொடுமையை படமா எடுத்தாலும் சரி, யாரோ ஒரு தனிநபருக்கு நடந்த இழிவை படமா எடுத்தாலும் சரி, இதனால சமூகம் ஒரு எழுச்சி பெற்றுமானா? இல்லைங்க, அதனாலலாம் எழுச்சி பெறல. கல்வியால் தான் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுடைய விலங்குகள் உடைக்கப்பட்டது, கல்வியால தான். மாற்று கருத்தே இல்லை. இந்த சினிமாக்களால இல்லை. சினிமாக்களால கலவரம் வேணா உருவாகும். அது நல்ல ஒரு கல்வி இல்லை, கலவரத்தை உருவாக்கும். என் ஜாதியை தப்பா பேசிட்டான், அவன் ஜாதியை தப்பா பேசிட்டான், என் மதத்தை பேசிட்டான், அவன் மதத்தை பேசிட்டான்னு கலவரத்தை உருவாக்குமே தவிர அது ஒரு என்ன செய்யாது? ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எழுச்சியெல்லாம் என்ன செய்யாது? உருவாக்காது. கல்வி எழுச்சியை உருவாக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஒருத்தனுடைய நாலேஜ் வளர வளரதான் எழுச்சி சமூகத்துல என்ன செய்யும்? உருவாகும். நான் ஏன் தாக்கப்படுறேன், நான் ஏன் ஒடுக்கப்படுறேன், நான் ஏன் எனக்கு ஏன் அநீதி இழைக்கப்படுது, அப்ப இந்த அநீதிக்கு எதிராக நான் எப்படி குரல் கொடுக்கிறது, அநீதிக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறாங்க, நான் ஏன் அவனை கொல்லணும், நான் ஏன் இந்த சமூகத்தை அழிக்கணும், இப்படிலாம் ஒருத்தன் யோசிக்கிறான்னா நாலேஜ் எப்போ வளருது அப்பதான் யோசிப்பான். இந்த சினிமாவில் அப்படி நல்ல செய்தியை காட்டினோடனே அதை நல்ல செய்தி காட்டுவான், ஒரு ஜாதிய கொடுமையை காட்டிக்கிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அரைகுறை ஆடையோட ஒத்தி பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருப்பா. அதோட முடிஞ்சு போச்சு அந்த இது. 3 மணி நேரம் உட்காந்து கண்ணீர் வடிக்கிற படமா இருந்தா கண்ணீர் வடிப்பான், கை தட்டி விசில் அடிக்கிற படமா இருந்தா கை தட்டி விசில் அடிப்பான். வெளியே வந்தோடனே எல்லாம் சரியா போயிடும். அது வந்து ஒரு பொழுதுபோக்கு. பொழுதுபோக்குங்கிறதே முதல்ல இஸ்லாத்துல கிடையாது. ஏன்னா பொழுது போயிருச்சுனாலே பயப்படணும். நான் என்ன செஞ்சேன், இது நாள் வரைக்கும் வாழ்ந்து என்ன செஞ்சிருக்கிறேன், இனி என்ன செய்ய போறேன், இனி எத்தனை நாள் இருப்பேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தனை காலத்தை கடந்து வந்துட்டேன், பெருங்கொண்ட நன்மைகளை செய்யலையே, பாவங்களுக்கே என் இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்கலையே, தந்ததுக்கே நன்றி சொல்லலையே, நான் எங்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போனா பயப்படணும். அதான பர்த்டே, இதெல்லாம் நம்ம கல்ச்சர் இல்ல. பிறந்த நாள் கொண்டாடுறது என்ன, ஒரு நொடி பொழுது நம்ம கடந்து போனாலே அஞ்ச வேண்டிய சமூகம் 1 வருஷம் கடந்து போனா கேட்க வெட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப இஸ்லாத்து இந்த பொழுதுபோக்கு இல்லை. அப்போ இந்த சினிமா பாடல் இது ஒரு பொழுதுபோக்கு. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதுல எவ்வளவு அசிங்கங்களும் ஆபாசங்களும் தான் நிறைய கலந்துருக்கு. ஆக்கப்பூர்வமான செய்திகள் ரொம்ப குறைவு. அதை நிறைய பேர் பார்ப்பானா? பார்க்க மாட்டான். இன்னைக்கு ஒரு இடத்துல போய் ஒரு பொருளை வாங்கினாலே இன்னைக்கு பெண்களையே என்ன செஞ்சிருக்கான், விளம்பரமா பயன்படுத்துற ஒரு கேவலமான நிலையை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்குதான் பெண் உரிமை அது இதுன்னு பேசுறோம், நம்ம தான் பேசுறோம். ஆனா எல்லா இடத்துலயும் பெண்களை விளம்பரமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு போக பொருளாவே இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கான். ஒரு ஸ்ப்ரே விளம்பரமா இருக்கட்டும், நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்ப்ரே விளம்பரமா இருக்கட்டும், ஒருத்தர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்தா 10 பொம்பளைகள் மேல போய் விடுறாள். ஒரு கார் விளம்பரமா அரகோர ஆடையோட காருக்கு முன்னாடி ஒரு பொம்பளை தான் நிக்க விடுறான். ஒரு கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தா அங்கேயும் அரகோர ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு 6 அடிக்கிறது 4 அடிக்கிறது ஒரு பொம்பளை தான் என்ன செய்யறான், ஆட விடுறான். ஒரு போக பொருளா என்ன செய்யறானுங்க, பெண்களையே என்ன செய்யறானுங்க, பயன்படுத்துறானுங்க. அப்ப இன்னைக்கு என்ன பெரிய, இதுல என்ன பெரிய எழுச்சி ஆக்கப்பூர்வமான விஷயம்னு என்ன இருக்கு? இப்ப இன்னுமே அந்த சிந்தனைக்குள்ள சிந்திக்கிற தன்மையே இல்லாம போயிடும். சினிமாங்கிறது அதுதான், அதுல கூத்து கும்மாளம் தான், அதுல பெரும்பான்மை அதான், அனாச்சாரம் தான் அதுல என்ன பெரிய எழுச்சி? இதை வேற அந்த சினிமாவில் உள்ள பாட்டை வேற என் பொண்டாட்டியை பார்த்து நான் பாடவா, என் பொண்டாட்டி என்ன பார்த்து பாடினா அதுல ஜாலி சந்தோஷம், ஜாலியா இருங்கிறாரு அறிஞர், ஃபத்வா கொடுக்குறாரு.
ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க, நல்ல வார்த்தை உள்ள பாட்டா படிங்க, இறைவனுக்கு மாற்றமான பாடல்களை படிக்காதீங்கிறார். இது எங்க கொண்டு போய் விடும்? இவன் இறைவனுக்கு மாற்றம் இல்லாத வார்த்தையை எடுத்து பொண்டாட்டியை பார்த்து படிப்பான், பொண்டாட்டி இவனை பார்த்து படிப்பா. ஆனா புள்ள நாளை கிட்டார் வாசிச்சுட்டு இருப்பானே, இவன் மௌத்தா போன போறோம். இஸ்லாம் அழகான ஒரு செய்தியை சொல்லி தருது. பிள்ளைங்களை ஒழுக்கமா வளர்க்கிறதுக்கு பெற்றோர்களை ஆர்வப்படுத்துது. இறந்து போன பிறகு 3 விஷயங்கள் ராயல்டி மாதிரி, ஒரு 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 புக்கு போட்டோம்னா அதுக்குன்னு ஒரு ராயல்டி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி இறந்த பிறகு உங்களுக்கு ராயல்டி கிடைக்கும், நன்மை வந்துகிட்டே இருக்கும். நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்து செஞ்சது போல நன்மை வந்துகிட்டே இருக்கும். ஆனா எப்படி வரும்? நல்ல கல்வியை நீங்க ஒருத்தவங்களுக்கு போதிக்கிறீங்க, அதன் மூலமா ஒரு நிரந்தர தர்மத்தை செய்றீங்க, அதன் மூலமா சாலிகான ஒழுக்கமான பிள்ளைகளுடைய பிரார்த்தனை. பிள்ளைகளுடைய பிரார்த்தனை இல்ல, எல்லா பிள்ளையும் அப்பா அம்மாவுக்கு பிரார்த்தனை செய்யும், எங்க அப்பா அம்மா நல்ல வாழ்க்கையில இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி செய்யும். ஆனா ஒழுக்கமான பிள்ளைகளுடைய பிரார்த்தனை. இங்க வாப்பா அம்மாவை பார்த்து பாட்டு படிச்சிருப்பான், அம்மா வாப்பாவை பார்த்து பாட்டு படிச்சிருப்பா, இதுல என்ன சந்தோஷம் இருக்கு? இதை வேற செய்யுங்கன்னு அறிஞர் ஃபத்வா கொடுக்குறாரு. புள்ள நாளைக்கு கிட்டார் வச்சுட்டு இருப்பான், வாப்பாக்கா துவா செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதை விட இஸ்லாம் அழகான செய்தியை காட்டி தருது. கணவன் மனைவி மகிழ்ச்சிக்கு நீங்க பாட்டு படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்க உங்க மனைவிட்ட அவங்களுடைய சிரமத்தை கேளுங்க. இல்லையா, உங்கள்கிட்ட என்ன சிரமம்னாலும் சொல்ற அளவுக்கு உங்க மனைவிக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்கன்னா அதுவே பெரிய மகிழ்ச்சி. உங்க அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, மனச்சங்கடமா இருக்கு, எவ்வளவு வேலை செஞ்சு கஷ்டப்படுறேன், அப்பவும் உங்க அம்மா இப்படி சொல்றாங்க, உங்க அக்கா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நாத்தனார் கம்ப்ளைண்ட்டையும் மாமியார் கம்ப்ளைண்ட்டையும் மகன், அதாவது உங்ககிட்ட உங்க மனைவி வந்து சொல்ற அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க நல்ல மனிதரா இருக்கீங்கன்னா அதுதான் மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரம் வீட்டு வேலையோட அவள்கிட்ட பங்கெடுக்கணும். ஒரு நேரம் தலைவலிக்குதுங்க, என்னால டீ போட முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா தாராளமா ரெஸ்ட் எடு. சில பேர் சொல்லுவான்ல, எனக்கு டீ போடுறது, இந்த ஒரு டீயை போடுறதுக்கு உனக்கு தலைவலி வந்துருச்சா, அத்தனை நாள் போட்டு கொடுத்துருப்பா, கிளாஸை தூக்கி வீசிட்டு போவான். இது இடைவெளியை ஏற்படுத்தும். அதை விட சார் நீ ரெஸ்ட் எடுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி டீ போட தெரிஞ்சா போட்டு கொடுவோம் பொண்டாட்டி. அப்படி இல்லையா வாங்கி கொடு, ஒன்றும் பிரச்சனைப்பா, இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுப்பா, இன்னைக்கு லஞ்சில இருந்து டின்னர்ல இருந்து எல்லாமே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே வெளியே வாங்கி சாப்பிடுவோம், இல்லை நான் செய்யறேன் அப்படின்னு செய். எங்க சுத்தி எங்க போனாலும் இரவு நேர உணவை பிள்ளைங்களோட மனைவியோட அப்படி சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிடு. நீ அப்படி உட்கார்ந்து சாப்பிடுற பாரு, பிள்ளைகள் விரும்புறத நீ கொடுக்குற, மனைவி விரும்புற உணவை நீ கொண்டு வைக்கிற, மனைவி உனக்கு வைக்கிறா, இதுல எனக்கும் குடும்ப மகிழ்ச்சி இதுக்குள்ள இருக்கு. பிள்ளைங்க நீ இப்படி நடக்கும்போது உன் மகனா இருந்தா அவன் மனைவிட்டு அப்படி இருப்பான், உன் மகளா இருந்தா அவன் கணவன்ட்டு அப்படி இருப்பா. இதுதான் அழகான வழிகாட்டல். அதை விட்டு பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடத்திட்டு இருப்பானா, இதை கேள்வியா கேட்கிறான். அறிஞர் என்ன செய்யறாரு, தாராளமா படிங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அவரு ஃபத்வா கொடுத்துட்டு இருக்காரு. ஏங்க கொஞ்சமாச்சு மார்க் அறிஞர்கள் இன்னைக்கு எதை ஃபத்வா கொடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா பாருங்க, அந்த ஒரு செய்தியை நான் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன், சுபஹானல்லாஹ், அது சரியான ஒரு வழிகாட்டுதல். உமர் ரலியல்லாஹு தஆலா பாருங்க, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா போர்க்களத்துல இருக்கிறாங்க, சண்டை செய்யறாங்க. அவங்க உண்மையிலே வீரமிக்க ஒரு சஹாபி, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அவங்களோட தரஜாவை உயர்த்தட்டும், நாளைக்கு அவங்கள சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தரட்டும். மக்கள் பேசுறாங்க, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க போனாலே வெற்றி தானே அப்படின்னு மக்கள் பேசுறாங்க. நவுது பில்லா, இது மோசமான ஒரு எண்ணம், இது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். கடைசியில் எங்க கொண்டு விடும்? ஹாலித் பின் வலீத் அவங்க இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவங்க வாளை கொண்டுட்டு போங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அவங்க ஒட்டகத்தை கொண்டுட்டு போங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு கொண்டு போய் விட்டுரும். செய்தான் அங்க கொண்டு விட்டுருவான். உடனே என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அபு உபைதத்துல் ஜர்ராவை போர்க்களத்துக்கு அனுப்புறாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களை அனுப்பி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள சாதாரண சோல்ஜரா நின்று போர் செய்ய வைக்கிறாங்க. அபு உபைதத்துல் ஜர்ரா ரலியல்லாஹு தஆலா தளபதியா இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கான்செப்ட். இன்னைக்கு பாட்டுக்கு பாட்டு நடத்துங்க வீட்டுல அப்படின்னு சொல்றீங்க நீங்க. இது எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? பிள்ளைகளோ வரம்பு மீறி போயிடும். அதுல பாப்பா இருப்பாரா பிள்ளைகளோ சாவர வரைக்கும்? இதுதான், இந்த மாதிரி பாட்டு தான் படிக்கணும், நானும் அம்மாவும் இந்த மாதிரி பாட்டு தான் படிச்சோம், நீங்க என்னென்ன பாட்டை படிக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிள்ளைகளோ 4 பிள்ளைகளோட சேரும்போது எங்க அம்மா அடுப்பங்கரையில இருந்து பாடுவா பாரு, எங்க வாப்பாவை பார்த்து, எங்க வாப்பா ஹால்ல இருந்து எங்க அம்மாவை பார்த்து பாடுவாரு, அவ்வளோ சூப்பரா இருக்கும் வாய்ஸ். நான் பாடுறேன் பாரு, ஒன்ன பார்த்து இவன் எவ்வளையாவது பார்த்து பாடிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி வழிகாட்டுதலை இஸ்லாம் சொல்லலைங்க. அதனால இசை என்பது ஹராம், அது மதியை மயக்கக்கூடியது.
பெருங்கொண்ட அறிஞர்கள் உலமாக்கள் அதுக்கு அழகான முறையில விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சினிமா என்பதே பொழுதுபோக்கு தான். பொழுதுபோக்கு இஸ்லாத்துல இல்ல. தொண்டை குழியில் ரூஹ் அடைக்கிற அந்த பொழுது வாழ்வதற்கு வழி இருக்கான்னு கேட்பான். கொஞ்சம் கூட தவணை முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது, சட்டுன்னு நல்லா உருவிட்டு போயிடும் ரூஹ. அப்போ ஒவ்வொரு நொடியும் என்னுடைய ரூஹு எப்போதோ கைப்பற்றப்படுமோ, நான் அதற்கு முன்னாடி நன்மையை செய்யணுமே, 4 பேருக்கு நல்லதை செய்யணுமே, கடன் இல்லாம நான் போகணுமேங்கிற அந்த அச்சம், பயம், நல்லொழுக்கம் உள்ள வாழ்வை உருவாக்கணும். அந்த வாழ்வை பிள்ளைங்களுக்கு வழிகாட்டணும். அதுதான் முக்கியம். அப்ப நான் இஸ்லாமிய பாடல்கள், பக்தி பாடல்கள் அதுக்கான விளக்கத்தை தான் கொடுத்துருக்கேன். புரிஞ்சுக்கிடுங்க. இசை என்பது ஹராம் தான். படம் என்பது பொழுதுபோக்கு. அதுல என்ன நல்ல கருத்தை காட்டினாலும் அந்த நல்ல கருத்தை வச்சுலாம் எந்த சமூகமும் எழுச்சி அடையலைங்க. நல்லா சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு தலைவர்களுடைய போராட்டமும் அவர்களுடைய உயிர் தியாகமும் அவர்கள் அந்த மக்களுக்கு தன் சமூகத்துக்கு கொடுத்த கல்வியும் தான் அந்தந்த சமூகத்தை எழுச்சி பெற செஞ்சிருக்கு. ஜாதிய கொடுமையை நீங்க எத்தனை படமா எடுத்தாலும் அதனால கொடுமை தீர போறது இல்ல. கல்வி அதை தீர்த்துச்சு. கல்வி அதை விட்டு விலக வச்சுச்சு. அந்த கல்வி தான் என்ன செய்யும், நமக்கு மத்தியில வளர்ச்சியை உருவாக்கும், சமூகத்துல இணக்கத்தை ஏற்படுத்தும். நாலேஜ் இல்லாதவன் என்ன சொன்னாலும் கேட்பான். அந்த சமூகத்தை அழிக்கணும், விடக்கூடாது. அவன் கடவுளை ஏசுறானா எல்லாரும் அழிக்க கிளம்பிடுவான். அட ஏன் அழிக்கணும், எந்த கடவுளை ஏசுனா, என்ன ஏசுனா அப்படின்லாம் யோசிக்க மாட்டான் எவனும். கல்வி என்ன செய்யும், யோசிக்க வைக்கும். அதனாலதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை சொல்றான், ஃபஅலம், நீங்கள் படியுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அதை நீங்க படிங்கிறான். இன்னும் படிக்கவே இல்லை நம்ம. அதை படிச்சா இப்படி கேள்வி கேட்க மாட்டான். என் பொண்டாட்டியை பார்த்து நான் பாடலாமா அலிம்சா சினிமா பாட்டு, அவன் என்ன பார்த்து பாடலாமா, இதை கேட்கவும் மாட்டான். இதுக்கு பாடலாம், நல்ல வார்த்தையை கொண்டு பாடுங்க அப்படின்னு ஃபத்வா கொடுக்கவும் மாட்டோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்கட்டும். இந்த உலகத்துல அல்லாஹு விரும்பிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். அல்லாஹுடைய மன்னிப்பையும் அவனுடைய கருணையும் பெற்ற நிலையில நாம் மரணிக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். வேறொரு நல்ல செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.